குரூப் 4 எக்ஸாமில் வந்து நம்மளுடைய எப்படி யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் வந்து கண்டுபிடிக்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி கூகுள்னு சர்ச் பண்ணுங்கள். இதில் போய்ட்டு உங்களுடைய வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓகேவா, tnpsc.gov.in. ஓகேவா, இதை போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சைட்டே அதுதான் வரும். ஓகேவா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குல்ல, இந்த சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகேவா, அந்த ஹோம் பேஜுக்கு வந்துடும். ஹோம் பேஜில் வந்தீங்க அப்படின்னா இதில் ஜஸ்ட் என்னென்ன ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அதில் இம்பார்ட்டன்ட் லிங்க்கில் வந்து அப்ளை, நோட்டிஃபிகேஷன், ஆல் டிக்கெட் டவுன்லோடு எல்லாமே காமிக்குது. இதில் ஜஸ்ட் அப்ளை அப்படின்னு இருக்குல்ல, அந்த அப்ளை ஆன்லைனில் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கீழே வந்தீங்க அப்படின்னா கேண்டிடேட் இதில் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நியூ யூசர் ரிஜிஸ்டர் யூசரு, ஃபர்கட் பாஸ்வேர்டு, ஃபர்கட் ஐடி, அப்ளை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கு. ஓகேவா, ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து இதில் என்ன பண்ணலாம்னா உங்களுடைய வெப்சைட் லிங்க்கில் தமிழில் வேணால் தமிழில் கூட கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஜஸ்ட் மேலே போயிட்டு தமிழில் வேணால் தமிழில் கொடுக்கலாம், இங்கிலீஷில் வேணால் இங்கிலீஷில் கொடுத்து சைட்டோட இதை வந்து நம்ம மாற்றிக்கலாம். பட் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் நம்மளுக்கு தெரியாது. அதை எப்படி கண்டுபிடி தான் போகிறோம். ஜஸ்ட் அப்ளை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா, அப்ளை நம்ம நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் உங்களுக்கு லெட்டரில் வந்து தமிழில் வேணால் தமிழில், இங்கிலீஷில் வேணால் இங்கிலீஷில். ஓகே, அதை நீங்கள் லாங்குவேஜ் வந்து மாற்றிங்க. நான் ஜஸ்ட் இங்கிலீஷில் வச்சுக்கிறேன். இப்போ இதில் என்னன்னா இதில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறாங்க. இதில் பாருங்கள், கைட்லைன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படின்றத கொடுக்குறாங்க. அடுத்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் டாஸ்போர்டு, அது கீழே வந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ். ஓகேவா, உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் என்னன்றது சொல்கிறது. அடுத்து அப்ளை நம்ம நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணால் அப்ளை நம்ம கொடுக்கணும். ஓல்டு நோட்டிஃபிகேஷன், அதர் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறது. ஓகே, ஜஸ்ட் இதில் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கைட்லைன். இது இந்த கைட்லைன் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா உங்களுடைய லாகின் வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, எப்படி நீங்கள் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது, சாரி அந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, கேண்டிடேட்டோட ஸ்டேட்டஸ் எப்படி நம்ம பேமெண்ட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது, ப்ரொஃபைல் வந்து ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து எப்படி ரீசைஸ் பண்ணுறது, இன்ஸ்ட்ரக்ஷனோட கேண்டிடேட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் என்னென்ன, அதோட ஆன்சர் ஷீட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன அப்படின்ற ஃபுல் வீடியோஸும் இதில் மேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம். ஓகே, ஒரு இதுக்கும் நீங்கள் அந்த கேண்டிடேட்டை இது எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா, சரி, அடுத்தது வந்தீங்க அப்படின்னா அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேப் ஓப்பன் ஆகும். இதில் ஒன்று நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன், நீங்கள் வந்து புதுசாக பண்ணணும் அப்படின்னா நியூ ரிஜிஸ்டர் கொடுங்க. ரிஜிஸ்டர் யூசர் லாகின்னா நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி தான். இப்போ நான் ஜஸ்ட் தமிழில் மாற்றி காட்டுறவங்க புதிய பதிவு செய்வர் விழுவர், நீங்கள் வந்து புதுசாக பதிவுங்களா இல்லை ஏற்கனவே பதிவு செஞ்சீங்களா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் இதில் ரெண்டுத்தில் எது வேணுமோ இது பண்ணு. புதுசாக வேணா அந்த புதுசு இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்கள் வந்து நீங்களாக ஒரு யூசர் ஐடி கிரியேட் பண்ணிட்டு கொடுக்குறது புதுசாக பண்ணுறதுலாம். இது வந்து ஏற்கனவே பதிவு பண்ணுறது அப்படின்னா நீங்களுடைய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் வந்து கொடுக்குது. பட் நான் இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் தான் சார் நான் மறந்துட்டேன், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் பார்ப்போம். ஓகே, ஜஸ்ட் நான் இங்கிலீஷில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கணுங்க. ஆல்ரெடி ரிஜிஸ்டரில் போனால் லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் கேட்கும். இப்போ இந்த லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா, என்ன பண்ணால் ஜஸ்ட் கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த கீழே பாருங்க ஃபர்கட் த லாகின் ஐடி இருக்குல்ல, அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணினா உங்களுடைய லாகினோட ஐடி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது. ஓகேவா, அந்த ஐடியை கண்டுபிடிக்க என்னென்ன டாக்குமெண்ட் வேணுன்றதை ஃபஸ்ட்டு சொல்கிறோமாங்க. ஒன்று கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பரு. அடுத்து எஸ்எஸ்எல்சி, நீங்களோட 10th மார்க் ஷீட்டோட ரிஜிஸ்டர் நம்பர் இல்லை சர்டிஃபிகேட் நம்பர் ரெண்டும். 10th மார்க் ஷீட்டில் ரெண்டுமே இருக்கும். நீங்கள் அதில் நீங்கள் என்னென்ன என்டர் பண்ணீங்களோ அதை வச்சு தான் பண்ணணும். ஓகேவா, இப்போ நான் வந்து 10th ரிஜிஸ்டர் நம்பர் என்கிட்ட இருக்குது, அதனால் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுக்குறேன். ஓகே, அதில் கிளிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துட்டு இந்த வந்து என்டர்டியில் வந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் ஆல்ரெடி பதிவு பண்ணாமல் கொடுத்துருப்பீங்க, அதில் வந்து கொடுத்தாலும் இது பண்ணுறது. ஓகேவா, ஜஸ்ட் கொடுத்துட்டோடனே கீழே வந்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட மார்க் ஷீட்லேயே இருக்கும். இல்லை நீங்கள் அப்ளிகேஷன் பதிவு பண்ணும்போது என்ன கொடுத்தீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டேட்டு, அடுத்து மந்த்து, அடுத்து இயர் எல்லாத்தையும் கொடுத்தோடனே திரும்பி ஒரு டைம் வந்து கன்ஃபார்மானு கேட்கும். ஆமாம் கன்ஃபார்ம்ன்றதை கொடுத்து எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து என்ட்ரு ஆகிடும். ஓகே, என்ட்ரு ஆனதுக்கப்புறம் செலக்ட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணி ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் இமெயில் ஐடி இல்லை ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர். நான் மெயில் ஐடி இருந்தால் மெயில் ஐடி கொடுங்க, இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர் தான் மொபைல் நம்பர் கொடுங்க. இப்போ நான் மொபைல் நம்பர் கொடுத்துருங்க சார் அப்படின்னா மொபைல் நம்பர் வந்து கிளிக் பண்ணுறேன். சரிங்களா, ஜஸ்ட்டு மொபைல் நம்பர் கிளிக் பண்ணோடனே உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். அந்த மொபைல் நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். ஓகேவா, இதெல்லாம் நீங்கள் அப்ளிகேஷனில் ஃபில்அப் பண்ணியிருக்கணும். ஆல்ரெடி நீங்கள் பதிவு பண்ணி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இது பண்ணுறது. சரி, இதில் இப்போ பதிவு பண்ணவே இல்லை அப்படின்னா அதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோலும் பாருங்கள். இப்போ நான் ஜஸ்ட் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா என்னோட யூசர் ஐடி வந்து காமிச்சிச்சு. ஓகேவா, இப்படி தான் வந்து உங்களுடைய யூசர் ஐடி வந்து நீங்கள் எடுக்கிறது. பட் இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட யூசர் ஐடி வந்து நீங்கள் எடுத்துலாம். சரி, இப்போ அந்த யூசர் ஐடி வந்து நான் லாகின் நோட் பண்ணி வச்சுட்டு இப்போ கேன்சல் பண்ணுறேன். இப்போ என்னோட பாஸ்வேர்டு வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அதே இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே போயிட்டு எந்தாண்ட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் ஐடிக்கு பக்கத்தில் ஃபர்கட் பாஸ்வேர்டு இருக்குல்ல, அந்த ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா, இப்போ பாஸ்வேர்டு வந்து எப்படி கண்டுபிடிக்க பாருங்க. நம்மளுடைய ஃபஸ்ட்டு லாகின் ஐடி, உங்களோட லாகின் ஐடி நம்ம கண்டுபிடிச்சில அந்த லாகின் ஐடி வந்து நீங்கள் அதில் என்ட்ரு பண்ணணும். ஓகேவா, இப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச அந்த லாகின் ஐடி வந்து நீங்கள் அதில் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே டேட் ஆஃப் பர்த் கேட்கும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு டேட்டு, ரெண்டாவது மந்த்து, அடுத்தது உங்களுடைய இயர். ஓகேவா, கரெக்டாக பார்த்து நோட் பண்ணுங்கள். கரெக்டாக இப்போ நான் வந்து
வருஷம் என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிட்டோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SR1 கேட்கும், எஸ் கொடுங்க. ஓகேவா, கன்ஃபார்மானு கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்துருனே கீழே செலக்ட் மோட் த ரிசீவ் லிங்க், அதில் எதில் போய் ரிசீவ் ஆகணும் அந்த பாஸ்வேர்ட் அப்படின்னு கேட்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணினா 2 இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் இமெயில் ஐடி, உங்களுடைய ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி இல்லை மொபைல் நம்பர். எனக்கு மொபைலுக்கு தான் வேணும் OTP அப்படின்னா மொபைலுக்கு கொடுத்துருங்க. மொபைல் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து மெசேஜில் வரும். இப்போ நான் சப்மிட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா மொபைல் காமிக்கிற மாதிரி இல்லை மெசேஜில் போங்க. மெசேஜில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா CPLSTன்னு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே மாதிரி வந்துருக்கு பார்த்தீங்களா, யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டும் எனக்கு ஷோ ஆயிடுச்சுங்களா. இந்த மாதிரி தான் உங்களுக்கு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கா. இப்போ நான் பாஸ்வேர்டும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ரெண்டுத்தையுமே கண்டுபிடிச்சேனே எப்படி லாகின் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ ஒன் டைம் இதில் போய்ட்டு அந்த ரிஜிஸ்டர் யூசர்னு இருக்குல்ல அதில் வந்து கிளிக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி பதிவு பண்ணியிருந்தேன் அப்படின்றதால ஓகேவா. இப்போ என்னோட லாகின் ஐடி நான் போட்டுட்டேன். லாகின் ஐடி போட்டோன்னே பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு நீங்கள் அதேமாதிரி என்டர் பண்ணுங்கள். என் பாஸ்வேர்டு என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து இங்கே இது கேட்கும், ஒரு 24+1 கொடுத்துங்களா, அதை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ கீழே பாருங்கள் 24+1 இருக்கும். அதை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி அந்த கால்குலேஷன் பண்ணிவிட்டு அதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, இதில் வேணும் அப்படின்னா இதை சேவ் கொடுங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் எப்போ லாகின் பண்ணாலும் உங்களுக்கு ஓகே ஆகும். இல்லைனா நெவர்னு கொடுத்துருங்க. ஓகே, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து கண்டுபிடிது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.